ஆரத்தி எடுத்திருக்கேன்ல கொடுங்க. அட எடுங்கண்ணா. ஒரே ஒரு நிமிஷம் இரு. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. இருங்க. இந்தா. ஏ தேங்க் யூ. என்ஜாய். சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. அது எங்க குடும்பம், நான் ஊத்திடுறேன். என்ன மகா, இப்ப ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பி. மகா, ஐஷு, 2 பேரும் கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆனா இந்த 4 செவுத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ? நீங்க ஏன் இவ்ளோ ஹைப்பர் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியல விக்ரம். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேனாவது கொஞ்சம் கேட்டுட்டு பேசலாம்ல நீங்க. போதும் நீ பேசுனது. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. கல்யாண மண்டபத்துல நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அதனால இப்போ நான் சொல்றேன், நீ இப்போ காதுல வாங்கிக்க. நல்லா, இன்னையில இருந்து இன்னும் வெறும் 6 மாசம் மட்டும்தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்கப்புறம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்க. விக்ரம், ஆமா, இத பாரு, இந்த விஷயம் அது இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சா இது தேவையில்லாம பிரச்சனையாகி விஜய் ஐஸ்வர்யா லைஃபுக்கும் அது ஆபத்தா போனாலும் போயிடும். அதனால இந்த டீல், புரியுதா? இந்த டீல் நமக்குள்ளவே இருக்கட்டும். சரி, சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். விக்ரம் விக்ரம் விக்ரம், எங்க போறீங்க? இங்கதான். சோஃபாலயா படுக்க போறீங்க? ஆமா, அதுக்கு என்ன? நீங்க ஒன்னும் சோஃபால எல்லாம் படுக்க வேண்டாம். நீங்க உங்க பெட்லயே படுத்துக்கோங்க. என்னால நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும். சரி, அப்ப நீ எங்க தூங்குவ? நானும் உங்க பெட்ல தான் தூங்குவேன். என்னது? நீ என் கூட அங்க என் பெட்ல தூங்குவ? ஆமா. அதெல்லாம் முடியாது. ஏன்? உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஹலோ, யார பார்த்து நம்பிக்கை இல்லைன்னு கேக்குற? எனக்கு என் மேல நல்லா நம்பிக்கை இருக்கு. அப்ப போய் படுங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல.
கூட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்க. அப்படி என்ன புது விஷயம் வந்துட போகுது? இப்ப என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நீங்க நல்லவரு, ம், ரொம்ப அன்பானவரு, அப்புறம் அப்புறம் ரொம்ப பொறுமையானவரு. நான் சொன்னதை கேட்டு வேலைக்கெல்லாம் போனீங்க. ரொம்ப மரியாதையானவரு. ம், அப்புறம் என் அப்பா அம்மாவையெல்லாம் ரொம்ப மதிக்க தெரிஞ்சவரு. வேற வேற இன்னும் எதிர்பார்க்கறேன். வேற என்ன? பாத்தியா, ஒரு அளவுக்கு மேல உனக்கே என்ன பத்தி எதுவுமே தெரியல. உனக்கு இப்ப இருக்கிற விஜய தானே தெரியும். உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்ல விஜய் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பெரிய பிளே பாயா சுத்திட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு பொண்ணு கூட டேட்டிங், பப்பு, பார்ட்டி, இதுதான் என்னோட கல்ச்சரே. ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி வந்துட்டேன். உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீ சொன்ன அன்பானவன், பொறுப்பானவன், மரியாதையானவன் எல்லாமே. என்னது, வாரத்துக்கு ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கா? பாத்தியா, இப்ப நான் சொல்லும் போதே உனக்கு இவ்ளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதுவே வேற யாராவது வந்து என்ன பத்தி உன்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் நம்மளோட பாஸ்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அதுல பிளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்கோ அதை இப்பவே பேசி நாம சரி பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த டாபிக்கே நான் எடுத்தேன். ஆனா நீங்க இவ்ளோ சேட்டை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஹேய், அடி லூசு, அதான் நான் சொல்றேன்ல, உன்னை பார்த்த அந்த நொடியிலேயே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டேன். இப்ப ஐ அம் பியூர் பாய். சரி, இப்ப நீ சொல்லு, உன் லைஃப்ல நீ என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இல்ல எனக்கு தெரியாத உன்னை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கும்ல, அதை என்கிட்ட ஷேர் பண்ணு. என்ன ஐஸ் அப்படி யோசிக்கிற? லவ், ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லனா கூட பரவாயில்ல, ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் இருக்கும்ல, அதையாவது சொல்லு. ஐசு, என்னாச்சு ஐசு? ஏன் இப்படி ஷிவர் ஆகுற? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் இது. விக்ரம் அண்ணா, அப்பா ரெஸ்ட் எடுக்க சொன்னது இவங்களதான், உங்களை இல்ல. மகானிய கூப்பிட்டு ரூம்க்கு போங்க. சரவணன், முதல்ல இவள எங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே, கூல் டவுன். போ ஸ்வேதா, போலாமா? போடி. அண்ணே, ஆல் தி பெஸ்ட். அடிச்சேன்னா ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே, இப்போ ஓகே தானே? ஓகே தான் விக்ரம். டேய் விஜய், பாத்துக்கூடா. அக்கா ரெஸ்ட் எடுங்க, பாத்துக்கோங்க. ரொம்ப சாரிங்க. ஏய், பரவாயில்ல ஐசு, நீ முதல்ல தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் நம்ம காலையில பேசிக்கலாம். ம் ம்.
மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பேக்கு மாதிரி தூங்குறியே, சுத்த வேஸ்ட் நீ. போட்டு ஆஹா, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலங்கிறது வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா அப்புறம் நமக்கு மரியாதையே இருக்காதே. குறிப்பா நந்தினி அத்தை இதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படியே எழுந்து வெளியே போனாருன்னா செம்ம காமெடி ஆயிடும். எதுக்கா இப்படி செஞ்சா? எதுக்கா இப்படி செஞ்சா? விக்ரம், எல்லாரும் என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா? கோமாளி மாதிரி பார்த்தாங்க. விக்ரம், உனக்கு இப்ப சந்தோஷமா? என்ன என் மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்கியா? நான் என்ன விக்ரம் பண்ண? நீ சொன்னது தானே விக்ரம் செஞ்ச. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். நீங்க தானே விக்ரம் சொன்னீங்க வெளிய இருக்கவங்களுக்கு தான் நம்ம கணவன் மனைவி, இந்த ரூம்குள்ள நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு. 6 மாசத்துக்கு இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம 2 குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க விக்ரம். விக்ரம், நேத்து சொன்னதையே மறந்துட்டீங்களா? ஏய் லூசா நீ, அதுக்கு நீ இப்படி அலங்குலப்படுத்தி வைப்ப? கீழே எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சப்போ எனக்கு எதுவுமே புரியல. இங்க வந்து கண்ணாடியில பாக்கும்போது தானே தெரியுது நீ என்ன பண்ணி வச்சிருக்க. விக்ரம், சும்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா? லைட்டா குங்குமத்தையும் லிப்ஸ்டிக்கையும் மட்டும் வச்சு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்ச. அப்பப்போ அவங்க முன்னாடி இப்படி அந்யோன்யமா இருக்க மாதிரி சீன் போட்டா தானே அவங்க எல்லாரும் நம்புவாங்க. இல்லனா அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா என்ன? ஓகே ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாவே நடந்துக்கோ, சரியா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்னிங்கோட விடுறேன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி, இனிமே பண்ண மாட்டேன், ஓகேவா? நானும் சாரி, கோவத்துல உன் கழுத்தை பிடிச்சு அமுக்கிட்டேன். ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல விடுங்க. நான் பண்ணதுக்கும் நீங்க பண்ணதுக்கும் சரியா போச்சு. மேட்ச் டிரா. மேட்ச் டிராவா? ஆமா. சரியான லூசா இருப்பா போலயே. வெக்கம் கெட்டவ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு. கடுப்பு கிளப்பிட்டு இருக்கா. டேய், இந்த பில்ல எழுதல. என்ன எழுதலாமா? வாடா. டேய் விஜய், ஐஸ்வர்யாக்கு எப்படி இருக்கு? ஓகேப்பா, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல சரவணன், நைட்டு ஐஷு அண்ணி நல்லா தூங்குனாங்களா அண்ணா? அவளுக்கு ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நல்லாதான் இருக்கா.
சடனா அப்படி ஆனதும் நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். அக்கா இப்ப எழுந்துட்டாளா விஜய்? எழுந்துட்டா. இது கேட்டரிங் சரி ஆளுங்களோடது. நான் போய் ஆல்ரெடி உங்களுக்கு பாத்துக்கிறேன். அட்வான்ஸ் கொடுத்துருந்தேனே. அதெல்லாம் கழிச்சிட்டு தான் மாமா எழுதியிருக்கேன். சந்தேகப்படாதீங்க. என்னங்க? என்னங்க தண்ணி வேணும்னு கேட்டீங்க, குடிக்காம அப்படியே வச்சிட்டீங்க. என்னன்னே தெரியல ஜோதி, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு? வேற என்ன, எல்லாம் நம்ம பொண்ணுங்களை பத்தின நினைப்பு தான். இத்தனை வருஷமா இந்த வீடு ஆளும் பேருமா கலகலப்பா இருந்துச்சு. இப்போ ஒரே நேரத்துல நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போனதும் வீடே விரிச்சோடி போன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஐசும் மகாவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. மா, மகா அக்கா எங்கம்மா? ரூம்லயும் காணோம். இவ்ளோ சீக்கிரம் எங்க போயிட்டா? என்னம்மா அக்கா எங்கன்னு கேட்டா 2 பேரும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்களாங்க, நாமளே அவளுங்க வீட்ல இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இவ என்னடானா அவளுங்க இங்கதான் இருக்காளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்க போல. சுபா, அக்காங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கம்மா. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? ஆமால, அக்காங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல. நாமெல்லாம் இவ்ளோ நாள் ஐசக்கா கல்யாணத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப வரைக்கும் என்னால மகா அக்காக்கு கல்யாணம் நடந்ததை நம்பவே முடியலமா. இப்படி ஆளாளுக்கு அவளுங்க நினைச்சு புலம்புறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காளுங்க, என்ன பண்றாளுங்கன்னு நாம கேட்டாலாச்சும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இருங்கம்மா, நானே ஃபோன் பண்றேன். எனக்கும் அக்காங்க கிட்ட பேசணும் போல இருக்கு. சரி, போனை ஸ்பீக்கர்ல போடு, எல்லாரும் பேசலாம். சரிம்மா. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. ஐசு, உடம்ப பாத்துக்கம்மா. மகா, நீயும் தாண்டா. சரிப்பா. அப்பா நீங்களும் உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. அப்பா டேப்லெட்லாம் மறக்காம போட்டுக்கோங்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. போன இடத்துல 2 பேரும் நல்ல முறையா இருந்து நல்ல பேர் வாங்கணுமா. யாருக்கிட்டே கோவமா நடந்துக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லார்கிட்டே அன்பா நடந்துக்கணும். சரிப்பா, கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கணுமா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு வாழ போயிருக்கீங்க. இன்னைக்கு எப்படி ஒற்றுமையா இருக்கீங்களோ, கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என்னங்கம்மா, புரிஞ்சுதா? கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்ப்பா. உங்க 2 பேரையும் மாப்பிள்ளைங்களாம் நல்லா பாத்துக்கிறாங்களாமா? இப்பவே சாப்பிடுறேன். அடாடாடாடா, பிரமாதம். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்வீட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டு இருக்கேன். ஏமாமா
உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா? ஏமாப்ல அதெல்லாம் பாத்திருந்தா இத்தனை வருஷமா உங்க கூட குப்பை கொட்ட முடியுமா? முதல்ல உன் பொண்டாட்டி சமைச்சிருக்கா, அத சாப்பிட்டுட்டு பாராட்டுவியா? சும்மா என்னைய நோன்றிய கடந்து அள்ளி வீச உள்ள சைஸ் வேற பெருசா இருக்க. அதுவும் சரிதான். ஐசு சூப்பர். என்னது குலதெய்வம் கோயிலுக்கா? அம்மா எனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்குது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? விக்ரம், இந்த வேண்டுதலே உனக்காக தான்ப்பா. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா குடும்பத்தோட வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டி இருந்தேன். நீயே வந்து உன் கையால காணிக்கைய செலுத்தினாதான் வேண்டுதல் நிறைவேறும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதப்பா. யாருக்கிட்டமா அந்த முடிவுலாம் எடுத்திருக்கீங்க? எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு தெரியுமா ஆபீஸ்ல? ஏற்கனவே ஆபீஸ் பக்கம் சரியாவே போகல, இதுல இது வேறையாமா? விக்ரம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இது சாமி காரியம். தயவு செஞ்சு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. டே விக்ரம், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு நாள் தானே. வாடா போய் கையோட அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி போகலாம். இப்ப ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயோ மாமா, பரவாயில்லையே, இவ்வளவு வேலையை பார்த்திருக்கியே. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரிடா, ஆள் ஆளுக்கு அவனை வம்பிழுக்காம பொங்கல் வைக்கிற வேலையை பாருங்க. நல்ல நேரத்துல படையல் வச்சு வேண்டுதல நிறைவேற்றணும்ல. சரி, இப்ப நாங்க என்னமா பண்ணணும்? ஏண்டா விடிய விடிய கதை கேட்டுட்டு இப்ப இப்படி கேக்குற? பொங்கல் தாண்டா வைக்கணும். போங்க, ஜோடியா ஆரம்பிங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? இந்த சாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? யாரு என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்ல, புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவியும் இந்த சாமியை விழுந்து கும்பிட்டாங்கன்னு வைங்க, ஆயுசுக்கும் பிரியவே மாட்டாங்க. அப்படி போடு.
இது சூப்பர் மேட்டரா இருக்கே. நாம 6 மாசத்துல பிரிய போறோம்னு தெரியாம என்னென்ன உடான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு பாரு. சாமி, நானும் விக்ரமும் பிரியவே கூடாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விக்ரம் தான் எனக்கு புருஷனா வரணும். அவர் கூட கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா வாழணும். என்ன யோசிக்கிறீங்க? சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி, ஓம் ஈஸ்வரி ஆனவனே போற்றி, ஓம் உலகை நின்றாய் போற்றி, ஓம் உமா மகேஸ்வரியே போற்றி, ஓம் ஊழ்வினை அருப்பாய் போற்றி, ஓம் சங்கரி சாம்பவி போற்றி, ஓம் சாந்திபதியே போற்றி, ஓம் சிவகாம சுந்தரி போற்றி, ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி, ஓம் சுந்தரவல்லியே போற்றி, ஓம் சூரசம்ஹாரியே போற்றி, ஓம் பாண்டவசுந்தரியே போற்றி, ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, ஓம் சுதாடு ஆதிபராட் போற்றி. இனிமே உங்க 2 பேரையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அடுத்தது யாருங்கம்மா? வர சொல்லுங்க. டேய் விஜய், அப்பா ஐஸ்வர்யா கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. வாய்ஸ் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க 2 பேரும் அமோகமா இருக்கணும். ஐசு, நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டன்னு எனக்கு சொல்லவே இல்ல. அச்சச்சோ, சாமி கிட்ட வேண்டதையெல்லாம் வெளியில சொல்ல கூடாதுங்க. ஓஹோ, அப்படியா? புருஷன் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு அந்த சாமி சொல்லியிருக்கா என்ன? சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? அதுவா, என்னோட ஐசு குட்டி மாதிரியே சீக்கிரமா ஒரு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு வரமா கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். போங்க. சாமி, யார் அவங்க? ஆமா, அதையே நீ கேக்குற? சாமி, அது வந்து பாக்கிறதுக்கு பணக்கார குடும்பமா இருக்காங்களே, ஏதாச்சும் வேலை கிடைக்கும் தான். ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவங்க பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற குடும்பம் தான். அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால இங்க வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போறாங்க. நீ போய் வேலை கேட்டு பாரு, உனக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சாமி. சரிப்பா, நான் வரேன். சங்கரு, வெத்தலை வாங்க காசு கொடுத்துட்டு போடா. அட என்னத்தா நீ வேற, என் செலவுக்கே காசு இல்ல, நீ வெத்தலை வாங்க காசு கேக்குற. என்னங்க, போயிட்டு வந்தா ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். எங்க போற? ஒரு நிமிஷம் இருங்க, அது வரேன். ஐசே, டேய், எங்கடா போறா உன் பொண்டாட்டி? தெரியலமா, இது ஒரு நிமிஷத்துல வந்துடும்னு போயிருக்கா. சரி சரி, வரட்டும். டேய் பாட்டி, வெத்தலை வாங்க காசு வேணுமா? இந்தாங்க, ரொம்ப வாங்கிக்கோங்க. நீ நல்லா இருக்கணும். சரி, வரமா.
என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்ன ஆயிசு இப்படி பாக்குற? இவன் எப்படி இங்க வந்தானா? அது நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, யார் அவன்? உன் புருஷனா? ஆள் பெரிய பணக்காரனா இருப்பான் போலயே. என்ன பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல புளியும் கொம்ப பார்த்து பிடிச்சிருக்கிய. என்ன ஐசு? ஐசு 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 இங்க பாரு. ஐசு ஐசு என்ன பாரு. ஐசு ஐசு சீக்கிரம் எடுத்து மோதிர வெளி. ஐஸ்வர்யா ஐசு 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 அப்பாடா. ஐசு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? அக்கா என்ன ஆச்சு சொல்லுக்கா. ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். லைட்டா கேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். தேங்க் காட். வேற ஒண்ணும் இல்லல்ல? ஓகே தானே? அப்ப வாங்க எல்லாரும் கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் ஒரு தடவை டாக்டரை பாத்துடலாம் நாம. ஆமா விஜய், ஐஷு தான் நல்லா இருக்கேன்னு அவளே சொல்றாள்ல. அப்ப பயப்பட வேண்டியது இல்ல. ஆனாலும் விக்ரம் சொல்ற மாதிரி ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. போற வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா நம்ம பாத்துடலாம். சரிப்பா. சரி எழுப்பு விக்ரம். அதை கொடுங்க, கொடுப்பாங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாடா ஸ்வேதா, பாத்து கூட்டிட்டு வா. சரணன் வாங்க. அப்பா நான் கார் எடுக்கிறேன். மாப்பிள்ள நீங்க அந்த கார்ல வாங்க. வாங்க மாப்பிள்ள. ஸ்வேதா நீ இந்த கார்லயே வந்துரு. சீக்கிரம் எல்லாரும் கார்ல ஏறு. நீங்க அந்த கார்ல வாங்க. விக்ரம் ஏறுங்க. நீ வண்டி எடு. ஏறு. டேய், எதுக்கு இவ மயக்கம் போட்டானே தெரியல. சரியான நோயாளிய புடிச்சு என் புள்ளைக்கு கட்டி வச்சுட்டாளுங்க. என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகணும். கடவுளே. மா கொஞ்சம் அமைதியா இருமா. போமா. போடா போ. போங்க. நீ வா புலி. எப்படி இருக்காங்க? போக்கா. ஐசு போயிட்டியா? போ. நான் பின்னாடியே வரேன். அபி 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 கதவு திறமா. அபி அபி கதவை திறமா. இப்படி 3 நாளா வம்படியா பட்னி கிடந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இதுக்காக தான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணுமா? அபி அப்பா சொல்றத கேளுமா. வெளியில வந்து கொஞ்சமாவது சாப்பிடுமா. எங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படியே விட்டா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் என்ன பண்ணுவேன் ஈஸ்வரி? 3 நாளா உன்னோட சேர்ந்து நானும் தானே போராடிட்டு இருக்கேன். அதட்டியும் பாத்துட்டேன், கெஞ்சியும் பாத்துட்டேன், கொஞ்சியும் பாத்துட்டேன். எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காதவள நான் என்னதான் பண்றது? நீயே சொல்லு. மா
சரி நீங்க போங்க, நான் வரேன். போய் வச்சுட்டோம். வாடா சரவணா. மாமா, மாமா. என்ன ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரி. அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, நீங்களும் எப்படி இருக்கீங்க? ஐஷுக்கும் மகாக்கும் அங்க எல்லாம் செட் ஆயிடுச்சா? ஓகேமா. 2 பேருக்கும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஐசு தான் 2 தடவை சும்மா மயக்கம் போட்டு விழுந்து பயத்தை கிளப்பிட்டா. ஐயோ, என்னப்பா சொல்ற? மயக்க போட்டு விழுந்துட்டாளா? ஏன்பா, என்னாச்சு? தெரியல அத்தை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஏனே தெரியல. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போனீங்களா நீங்க? ஆஹா, இல்ல மாமா. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாரு மகா, எல்லா நேரமும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காது. அடுத்தவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்கோ, சரியா? விக்ரம், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க இப்போ? அது ஒண்ணு இல்ல. கோயில்ல எங்க அம்மா எனக்காக அந்த மண்சோரை சாப்பிட்டதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் அது என் மனசுக்குள்ள அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. அவங்க வயசுக்கு இதெல்லாம் செஞ்சா உடம்பு தாங்குமா? ஆனா என் மேல உள்ள பாசத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆஹா, அத்தையோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா ஒர்க் அவுட் ஆகுதே. பரவாயில்ல விக்ரம், அவங்க யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்க? உங்களுக்காக தானே. நல்லதை நினைச்சிட்டு நேர்த்திக்கடன் செய்யறவங்களும் நல்லாதான் விக்ரம் இருப்பாங்க. ஏய், எல்லாம் ஒன்னாலதான் தெரியுமா? நீ மட்டும் மனமேடையில நான் சொன்ன மாதிரி கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? என்னமோ நம்ம 100 வருஷம் சேர்ந்து வாழ போற மாதிரி இந்த நேர்த்திக்கடன் எல்லாம் தேவையா போ? சொல்லு. சொல்லுங்க, நீ என்ன விஷயம்? ஸ்வேதா, ஒண்ணும் இல்ல, உனக்கே நல்லா தெரியும். அக்கா இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கா. விஜய் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியல. அதனால அவங்க 2 பேரையும் எங்கேயாவது ஹனிமூனுக்கு அனுப்பலாமான்னு யோசிச்சேன். அதுக்கும் கிட்ட ஐடியா கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஹே வாவ், செம ஐடியாங்க இது. கண்டிப்பா பண்ணலாம். ஐஷு அன்னைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும்ல. டாக்டர் கூட இதே தான் சொன்னாரு ஸ்வேதா. அக்காவை எங்கேயாவது வெளியே அனுப்பி கொஞ்சம் அவளோட அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நீ. நமக்கு தேவை ஐஷு அண்ணியும் விஜய் அண்ணனும் ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு இப்படி ஒரு வழி இருந்தா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் இல்லையே. ஓகே, அப்போ வா நம்ம இமீடியட்டா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். சரி வாங்க. மா, ஏமா அவளை ஒரு பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? அவ பேஷண்ட்லாம் கிடையாதுமா, அவ நல்லா தான் இருக்கா. ரிசப்ஷன், கல்யாணம், அப்புறம் குலதெய்வம் கோயில்னு அவளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லம்மா. அதனாலதான் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மத்தபடி நீங்க கற்பனை பண்ற மாதிரிலாம் சீரியஸா எதுவுமே கிடையாதுமா. அதான் விஜய் தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விக்ரம் கிட்ட நான் பேசுறேன். சீக்கிரம் 2 ஜோடியையும் ஹனிமூனுக்கு அனுப்புறோம். ஓகே தானம்மா? ஓகேப்பா.
போறேனா? என்னால நம்பவே முடியலையே. இந்த நல்ல சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது விக்ரம இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஆமா, நான் என்ன மட்டும் பத்தி யோசிச்சுதான் போக வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இவனுக்காக போய் தான் ஆகணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அவளோட லைஃப் நல்லா இருக்கணும் தானே அப்பா என்ன போக சொல்றாரு. அவனுக்காக இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படிமா? அப்பா, நானும் அவன் கூட போறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுப்பா, என்ன கண்டிஷன்? எங்க கூட ஸ்வேதாவும் சரவணனும் வரணும். அப்பதான் நான் போறேன். ஐயோ அண்ணா, இதென்ன வம்பா இருக்கு? உங்களுக்கு தானே புதுசா மேரேஜ் ஆயிருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அப்படி இல்ல ஸ்வேதா, நீயும் சரவணனும் வந்துதான் ஆகணும். உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகி என்ன 50 வருஷம் ஆகுது? உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தானே ஆகுது. அப்புறம் என்ன, நீயும் வரலாம். இல்லண்ணே, நான் அதுக்காக சொல்லலண்ணே. கண்டிப்பா இதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு தானே நினைப்பாரு. அப்படின்னா சரி, வேண்டாம். அப்ப இந்த பிளானை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும்தான் போகணும்னா அப்படி ஒரு ட்ரிப்பே நமக்கு தேவையில்ல. இல்ல டாடி? நானும் விக்ரம் சொன்னதே தான் சொல்றேன். எங்களோட நீயும் சரவணனும் வர மாதிரி இருந்தாதான் நாங்க போவோம். இல்லனா அப்பேற்பட்ட ஹனிமூன் எங்களுக்கு வேண்டாம். என்னன்னா நீங்க கடைசியில என்னைய நீங்க சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நான் இப்ப என்னன்னா பண்றது? நீதானே இந்த ஐடியாவை கொடுத்த. இப்ப நீயே இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்? சரிப்பா, முதல்ல நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட முடிவை சொல்ல முடியும். அப்படின்னா ஓகே. சரவணன் கிட்ட பேசிட்டு நீ வா ஸ்வேதா, எதுக்காக உன்னை வர சொன்னாங்க? விக்ரம் அண்ணனும் விஜய் அண்ணனும் அண்ணிங்களை கூப்பிட்டுட்டு ஹனிமூன் போறாங்களா? அதான் நம்மளையும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வர சொல்றாங்க. அந்த 2 ஜோடி போறது ஓகே, நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? நம்மளும் கல்யாணம் ஆகி பெருசா எங்கேயும் போகல. அபோஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஸ்வேதா, அபி இப்ப இருக்க நிலைமையில நம்ம ஹனிமூன் போறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். ஏன் சரவணா இப்படி சொல்ற? அபி இருந்தா உங்களுக்கு என்ன? அவளை நாங்க பாத்துக்கிறோம். நீ ஸ்வேதாவை அழைச்சிட்டு அவங்களோட போயிட்டு வா. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஊர்ல இருக்கவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்கலாம் ஏதாவது தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே கஷ்டம்.
அவங்க ஹனிமூன் போனா நீயும் போயிட்டு வர வேண்டியதானண்ணா? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு நல்லாவே புரியுது. நான் எந்த வெறுப்பும் இல்லாம அடி மனசுல இருந்துதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத அபியே சொல்லிட்டாளே, அப்புறம் என்னப்பா? நீயும் ஸ்வேதாவும் அவங்க கூட சேர்ந்து ஹனிமூன் போயிட்டு வாங்க. எனக்கு ஐஸ்வர்யாவோட கான்டாக்ட் நம்பர் வேணும், கிடைக்குமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூல் மேட்ஸ்லாம் ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐஸ்வர்யாவை இன்வைட் பண்ணணும். ஏங்க புரியுது. இந்த ரீயூனியன் ஆர்கனைஸ் பண்ணுறதே எங்கள் பேட்ச் பொண்ணுங்க தான். அவங்க யாருக்கிட்டேயுமே ஐஸ்வர்யாவோட கான்டாக்ட் நம்பர் இல்லை. கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா அவங்களே வீட்டுக்கு போய் ஐஸ்வர்யாவை இன்வைட் பண்ணுவாங்க. ஹலோ, என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க என்ன நம்பலையா? வேணா என் மொபைல்ல என் பேட்ச் குரூப் காட்டுறேன், பாருங்க. என்னாலலாம் என் அக்கா நம்பர் தர முடியாது. வேணும்னா என் மாமா நம்பர் தரேன். நீங்க அவர்கிட்ட பேசி அக்காவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க அவர் நம்பரே கொடுங்க. எனக்கு ஐஸ்வர்யாவை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா போதும். ரொம்ப உஷார் பாட்டியா இருப்பா போலயே. பாஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க பாஸ். என்னாச்சு பெருமாள்? என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படி என்ன ப்ராப்ளம்? அத போன்ல எப்படி பாஸ் சொல்றது? நீங்க வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க ப்ளீஸ். பெருமாள், சொல்ல போறியா இல்லையா? நீ என்ன ப்ராப்ளம் சொன்னாதானே என்னால என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ண முடியும். பாஸ், யாருன்னே தெரியல, திடீர்னு நம்ம ஆபீஸ்க்கு 4 பேர் வந்து ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது அவங்களதுன்னு சொல்லிட்டு நம்ம சீட் பண்ணி வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க பாஸ். வாட்? அது மட்டும் இல்ல, இன்னும் கேளுங்க பாஸ். அதுக்கப்புறம் நம்ம ஓஎம்ஆர் சைட்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு கால் பண்ணேன். சரி, அங்க யாரோ 4 பேர் வந்து புதுசா ஏதோ போர்டு வச்சுட்டு போயிருக்கிறதா சொன்னான். போர்டா? என்ன ஏதுன்னு ஆளுங்களை விசாரிச்சப்போ அது ஏதோ அவங்களோட இடம்னு, இங்க முறைகேடு நடக்குதுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்களாம். பெருமாள், என்ன சொல்ற? அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான். அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. நீ சொல்றது எல்லாமே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதான் பாஸ், எனக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதான் உங்களுக்கே கால் பண்ணேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா டீடைலா என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம்ல பாஸ். முதல்ல அப்படி ஒரு திருட்டு வேலை பண்றவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே பாஸ். பாஸ், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ கொஞ்சம் வாங்க பாஸ். யா. யாரா இருக்கும்? நான் தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தாங்க கேக்குறேன். ஓ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, அதுக்கு நான் அவசியமா போய் தான் ஆகணும். அதுக்கு தான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கா? நீங்க ஹனிமூன் போயிட்டு வந்தானே ஆபீஸ் போறேன் நீங்க. இப்ப என்ன திடீர்னு போறீங்க? சும்மா ஹனிமூனு கினிமூனு டென்ஷன் எடுத்துக்கிட்டு. இப்ப நான் என்ன கேட்டேன்னு சம்பந்தமே இல்லாம இவ்ளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தலை போற அவசரம்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா முறைச்சிட்டே இருக்காதீங்க. அப்படி என்ன வேலைன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிதான் ஆகணுமா? முதல்ல நீ என்கிட்ட இந்த மாதிரி அதிகமா உரிமை எடுக்கிறத நிப்பாட்டு. எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்படி கிராஸ் கொஸ்டின் கேக்குறதா இதோட விட்டுடு, சரியா? இப்ப நான் என்ன கேட்டேன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம் நான் கேட்க கூடாதா? நானும் அங்கதானங்க ஒர்க் பண்ணேன். சொன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்ல. மகா, நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா எனக்கு தெரியல. நான் அவசரமா போய் ஆகணும் சொல்லியும் நீ இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மகா. இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஓவர் ரூலிங் பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்லு. போதும் 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 போதும். எதுவும் சொல்ல வேணாம். நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்க. போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. ஆமா, இப்ப ரொம்ப அவசியம் இந்த காஃபி.
தள்ளக தெர்றா. டேய், யாரா நீங்களா? எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் இல்லையா? எப்பா இந்த காரணம்லாம் எங்க கிட்ட கேட்காத. எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, செஞ்சோம், அவ்வளவுதான். டேய், என்னடா சொல்றீங்க? வேலை கொடுத்தாங்களா? யார் அது? தோ பாடுறா, நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க பாக்குறாரு. டேய், இப்ப என்ன அவுத்து விட போறீங்களா இல்லையா? ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுருங்க, இல்ல நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். யோ, என்னையா மிரட்டுற? உன் மிரட்டல்ல ஒரு பவரே இல்லையே. நான் மிரட்டவா? இங்க பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கை தத்து போட்டு போயிட்டே இருப்போம். இது எப்படி இருக்கு? மிரட்டுனா இந்த மாதிரி நறுக்குன்னு இருக்கணும். டேய், இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு போகல, போன் வரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் செத்துங்கடா. காமெடி பண்றானே. தலைவருக்கு போன் வருமாடா? வரும் வரும். யோ, உன் போன் தானே இது? சுவிட்ச் ஆஃப். இது உன் பர்ஸ் தானா? டேய், நாங்களாம் தொழில சுத்தமானவங்க ப்ரோ. எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வோம். டேய், இங்க பாரு, அமைதியா எங்களுக்கு கோஆபரேட் பண்றத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தனா வேலையை முடிச்சுட்டு உன் பொருள் எல்லாத்துன்னு போயினே இருக்கலாம். டேய், யாரா நீங்களா? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? சொல்லிதான் தொலைங்களேன். என்னடா அதுக்குள்ள டயர்ட் ஆகி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஹெல்ப்! 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 யாராவது இருக்கீங்களா? எப்பா, இந்த இடத்த சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. நீ இங்க கத்துனா அது உனக்கே திரும்ப தான் கேக்குமே. ஏன்பா, எவ்வளவு பெரிய குடும்பத்து பையனே இப்படி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க பாவிங்க. யாரியா நீ? எதுக்காக இப்படி என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசு. அப்பாடா, இப்போவாது உனக்கு அறிவு வந்துச்சே. என் ஆளுங்க உன் ஆபீஸ்ல வந்து கேட்டாங்களே, அப்பயே நீ சொல்லியிருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லல்ல. இந்த மாதிரி நானும் உன்னை தூக்கிட்டு வந்து கட்டி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல்ல. அதத்தான் இப்ப கேக்குறல்ல, உனக்கு என்ன வேணும்? அத தெளிவா சொல்லு ஃபர்ஸ்ட். ஒண்ணும் இல்லப்பா, படூர்ல நீ புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். நீ அதை எழுதி கொடுத்துட்டா எடுத்து போயிட்டே இருக்கலாம். நானே உன்னை ராஜா மாதிரி வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன். வாட்? என்னோட சைட்டை உனக்கு எழுதி தரணுமா? நான் எதுக்குடா உனக்கு எழுதி தரணும்? அது என்னோட ப்ராஜெக்ட். அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு வேல்யூ தெரிஞ்சதுனால தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கை மாத்தி விட்டுட்டு போயிட்டே இரு. இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் வேல்யூவை விட பெரிய அமௌண்ட் நீ கொடுக்கற மாதிரி வரும். ஜாக்கிரதை. இந்த உருட்டல் மிரட்டலாம் நீ வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்கோ. நான்லாம் பயப்படவே மாட்டேன். நான் உன்ன மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற பொறுக்கிங்களுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன்டா. தம்பி தம்பி, ரொம்ப அவசரப்படாத. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியல, அதனாலதான் இப்படி பொசுக்குன்னு பேசுறேன். ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறது தான் சட்டம். எங்களை மாரி இங்க யாரும் நிலம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நீ வாங்கினது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணிட்ட. உன்னை சும்மா விட்டா என் தொழிலுக்கே ஆட்டத்தை கொடுத்துரும். அதனால அந்த ப்ராப்பர்ட்டி நீ என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? என்ன முடிவு பண்ணிருக்க? கையெழுத்து போட போறியா இல்லையா? யோ,
நான் செய்யற இந்த தொழில என் உயிரை விட மதிக்கிறவன். அதை ரொம்ப சின்சியராவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தாம தான் இதை நடத்திக்கிட்டு வரேன். இப்படி எல்லாத்தையுமே நேர்மையா நடத்தணும்னு நினைக்கிறவன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனுக்கு எழுதி தரவே மாட்டேன்டா. உன்ன மாதிரி வசனம் பேசின பல பேரை இதே கையால துடிக்க கொண்டு போட்டிருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல. கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னேன்னு வையே, எடுத்ததும் ஒண்ண முடிக்க மாட்டேன். முதல்ல உன் புது பொண்டாட்டியை தூக்குவேன், அப்புறம் உன் அப்பாவை தூக்குவேன், அப்புறம் உன் அம்மாவை தூக்குவேன், அதுக்கப்புறம் உன் தம்பியும் சேர்த்து தூக்குவேன். மொத்த குடும்பத்தையும் தூக்குன பிறகுதான் உன்கிட்டயே வருவேன். இதுல எதுவுமே நீ நடக்கூடாது நினைச்சுன்னா இதுல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு. இல்லையா நான் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து கண்டிப்பா நடக்கும். பாக்குறியா? யோ, ஏயா இப்படி பேய் மாதிரி மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? இப்படி அடிச்சு புடுங்கி சொத்து சேர்த்து என்ன சொத்தை கண்ட? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது தம்பி. அது ஒரு போதை. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீ இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 3-4 வருஷம் இருக்குமா? ஆனா நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல எவ்வளவு பேரை நான் பார்த்து வந்திருப்பேன். நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 30 வருஷமா நீ இந்த பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்ற, ஆனா கொஞ்சம் கூட எத்திக்ஸே இல்லாம இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க. டேய், என்னடா நீ பேசுனதே பேசிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரிலாம் நான் எத்திக்ஸ பாத்துட்டு இருந்தா இந்த கம்பெனியை நான் 30 வருஷமா நடத்திட்டு இருக்க முடியுமா? என்னன்னா இவன் கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? தலையில 4 தட்டு தட்டி கையெழுத்த போறானா போட போறான்? இதுக்கு மேலேயும் நாம இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதுக்கும் ஒரு தடவை கடைசியா ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரிங் ஆகி அவர் பேசினா ஓகே, இல்லைன்னா நம்ம போய் தான் ஆகணும். இந்த போன் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? எப்படியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும்ல? பின்ன இருக்காதா? காஸ்ட்லியான பார்ட்டி காஸ்ட்லியான போன் தான் வாங்கி வச்சிருப்பான். டேய், என்னடா ஆன் ஆயிடுச்சு? எப்படி ஆஃப் பண்றது? டேய், அவன் போனை எதுக்குடா இப்ப நோண்டிட்டு இருக்க? ஒழுங்கா அதை ஆஃப் பண்ணி வை. டேய், ஆஃப் பண்ண தெரிஞ்சு ஆஃப் பண்ண மாட்டேனா? இருடா, நீ வேற. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே அங்க அவருக்கு ஆபத்தா தான் இருக்கும். அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியணும்னா முதல்ல நாம இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும். அதுக்கு என்ன வழினே தெரியலையே. இப்ப நாம வெளியே போகணும்னா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பினா மட்டும்தான் முடியும். அது மட்டும்தான் ஒரே வழி. மகா, இதுக்கு மேலேயும் யோசிச்சுட்டு இருக்காத, என்ன கிளம்பிரு. அது கூட நான் அந்த வீட்டுல செய்யக்கூடாதா? அப்படி என்னதான் உங்க ரூல்ஸோ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏய், ரொம்ப பேசாத.
நான் ஒன்னும் உன்னை சமைக்க வேண்டாம்னு சொல்லல, மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம்னு தான் சொல்றேன். மார்க்கெட்டுக்கு போலனா காய்கறி எப்படி அத்தா வாங்க முடியும்? நீ படிச்சவ தானே, இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? கையில போன் இருக்குல்ல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டனா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. அந்த அறிவு கூட இல்ல. அத்தை, ஆன்லைன்ல வாங்கலாம். இப்ப அவன் கொண்டு வர தக்காளியில ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நீங்க மாத்துவீங்க? அப்புறம் வெண்டைக்காய் பிஞ்சா இல்லாம முத்தின காயா இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க மாத்துவீங்க? காய்கறியை பொறுத்த வரைக்கும் நேர்ல பார்த்துதான் அதை வாங்கணும். அக்காவையும் பேசி மடக்கிட்டாலே, பயங்கரமான பேச்சு திறமை இருக்கு இவளுக்கு. இவ பொழைச்சுப்பா. சரி, உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். நேரா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு தான் நேரா வரணும். அத விட்டுட்டு நீ வேற எங்கேயாவது போனன்னு தெரிஞ்சதுன்னு வெயி. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அத்தை, வேற எங்க நான் போறேன் சொல்லுங்க? நேரா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 1/2 அன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன். சரி போ. வரேன். அக்கா, என்னக்கா இவ்வளவு வேகமா ஓடுறா? ஏக்கா, இவகிட்ட நாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு வச்சுக்கோ, அவளதான் அடங்கவே மாட்டா. இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் சொல்றது கண்டுதானக்கா? கண்ட்ரோல்ல வைக்கணும்டா. மேடம், பதட்டப்படாதீங்க மேடம். பாஸ்க்கு எதுவும் ஆயிருக்காது, பாத்துக்கலாம் மேடம். இல்ல பெருமாள், விக்ரம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பணிஞ்சு போற ஆளே கிடையாது. என்ன பிரச்சனை என்னன்னு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கல்யாணம் வேற முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இவர் ஆளை காணும்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? கல்யாணத்துல வேற கடத்தல் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருக்கு. மேடம், இதுக்கு ஏன் மேடம் பழசெல்லாம் யோசிச்சு வச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? பாஸ் ரொம்ப விவரமான ஆளு. எவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷனா இருந்தாலும் டக்குன்னு வெளியே வந்துடுவார் மேடம். அதெல்லாம் ஓகே தான் பெருமாள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே நமக்கு. காரிங்க தனியா நிக்கிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு பெருமாள். நாங்க இன்னைக்கு ஹனிமூன் கிளம்புறதா இருந்தோம். அதை கேன்சல் பண்ணிட்டு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு அவசரமா கிளம்பி போனாரு. அப்படி என்னதான் பிரச்சனை பெருமாள் ஆபீஸ்ல? மேடம், நான் தான் மேடம் போன் பண்ணேன். நமக்கு ஓஎம்ஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேடம். அங்க போயிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தணும் சொல்லி உள்ளூர் ஆளுங்களும் ரவுடிங்களும் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க மேடம். நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே வந்து சண்டை போட்டாங்க மேடம். அது சொன்ன உடனே தான் பாஸ் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னார் மேடம். அது என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல மேடம். அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. பாஸ் கராரா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு சின்ன சின்னதா குடைச்சல் கொடுத்தாங்க. அத பத்தி நான் பேசினப்ப இவங்க ஏதோ சும்மா பொலிட்டிக்கல் பவர் ரவுடிங் எல்லாம் வச்சு மிரட்டுவாங்க, நாம லீகலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலான்னு பாஸ் செம்ம ஸ்ட்ராங்கா சொன்னார் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய தாதாவோட பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் மேடம். அவனை பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் மேடம். பெருமாள், நீங்க சொல்றத பார்த்தா இதான் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. அம்மா, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? மேடம், அதே ஆளுங்க திரும்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க மேடம். அதனாலதான் பாஸ்க்கு உடனே கால் பண்ணேன். அப்படின்னா கண்டிப்பா அவங்கதான் விக்ரம கடத்திருக்கணும். பெருமாள், நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விக்ரம போய் தேட சொல்லுங்க. ஓகே மேடம். விக்ரம் போனோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கணவரை காணும்னு நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியுது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை காப்பாத்துற வழியை பாருங்க. நாங்க அவரை கடத்தவும் இல்ல, கட்டி வைக்கவும் இல்ல. ஐயா, ப்ளீஸ் ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லம்மா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த சைட்டை ஒட்டி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறோம். பக்கத்திலே அந்த லேண்ட் இருக்கிறதுனால சேர்த்து வாங்கலான்னு ஒரு ஐடியால தான் நாங்க கேட்டோம். உங்க ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொன்னதும் அதை விட்டுட்டோமே நாங்க. 20 வருஷமா இந்த தொழில இருக்கேன். இதுவரைக்கும் விருப்பம் இல்லாதவங்க கிட்ட அடாவடியா யாருக்கிட்டையும் எந்த சொத்தையும் புடுங்கினது கிடையாது.
எப்பவுமே என்னோட பிசினஸ் நேர்மையா தான் இருக்கும். மேடம், நீங்க இங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே போலீஸ்க்கு போங்க. அப்பதானே உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க முடியும். இல்ல வேண்டாம். சொல்லுங்க. நேர்ல போய் முடிச்சு விட்டுருவோம். சரி. அண்ணா, நம்ம சேட்டு வந்துறாருண்ணே. வாண்ணே. சேட்டு கூப்பிட்டு வர சொன்னாரா? ஆமாண்ணே. சரி, போலாம் போலாம். வா வா. சேட்ஜி, நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? வேலை முடிஞ்சது நானே டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. வேலை முடிஞ்சிருமா? இன்னும் வேலை முடியல? என்ன பூபதி, உன்னை பெரிய வேலைக்காரன் நினைச்சா நீ இப்படி பண்ற? புரியல சேட்டு, அவன் ரொம்ப நீதி நேர்மன்னு வரட்டு பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். உசுருக்கே பயப்பட மாட்டேங்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வெயிட் பண்ண உனக்கு தான் டேஞ்சர். அப்புறம் இவனை கடத்தின விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை சீரியஸ் ஆயிடும். இப்போவே இவன் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஐயோ, என்ன சேட்டு சொல்ற? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறானா? ஷாக் ஆகாதையா, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். ஆனாலும் நமக்கு ஃபேவரா தான் பண்ணுவான். இப்ப கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மேல சந்தேகமா இருக்குன்னு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன் சேட்டு. அவன் யோசிச்சு கையெழுத்து போடுறதுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். கையெழுத்து போடலன்னா அவன் கதையை முடிச்சிடறன்னு சொல்லிட்டேன். என்ன 3 மணி நேரம் டைம் கொடுத்தியா? அவ்வளவு டைம் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அவனோட வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலே உடனே அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும். அப்படின்னா இப்பவே நான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம், நீ போனா லேட் ஆகும். நானே வரேன், வா போலாம். சேட்டு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க இங்கே இருங்க, 5 நிமிஷத்துல டாக்குமெண்டோட வரேன். நான் சொல்றதே நீ கேளு. நீ போ, நான் பின்னாலேயே வரேன். சரி, வாங்க. ஏண்டா, உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிட்டு இருக்க? நீ நடனா குழந்தை பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க? ஏ பூபதி, என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி கையால சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்தா, இத வச்சு அவன் மண்டையை செதற விடு. ஏய், அவ்வளவுதான், இதோட உன் கதை க்ளோஸ். புது பொண்டாட்டி கூட வாழை கொடுத்து வைக்கலடா உனக்கு. இப்படி அநியாயமா அழுப்பாசல போறிய. ஏய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ கூட ஒண்ணும் குறைஞ்சு போல. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், நீ போயிடலாம். இவ்வளவு சின்ன வயசுல நீ சாக வேண்டிய அவசியமே இல்ல. டேய், கொல்றதா இருந்தா கொன்னுட்டு போங்கடா. சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. லூசாடா நீங்களா? டேய், போறா அவனை. டேய், ஒரு நிமிஷம். மகா மேடம், பாஸ்க்கு என்னாச்சு? அவருக்கு ஒன்னும் ஆகல? அவருக்கு ஒன்னும் ஆகல பெருமாள். ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட அவர் உயிரோட பாத்திருக்க முடியாது. தேங்க் காட். நல்ல வேலை மேடம், நீங்க சரியான டைமுக்கு போனீங்க. போலீஸ நம்பிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் போல. நாம போலீஸ் ஸ்டேஷன் போனதே வேஸ்ட் மேடம். அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுவும் இல்லாம என்ன ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சு என்கொயரி பண்றாங்க மேடம். ஏன் தான் அந்த போலீஸ்காரங்களா இப்படி இருக்காங்களோ தெரியல மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வாங்குற காசுக்கு வேலை செஞ்சுதானே ஆகணும். என்ன பாக்குறீங்க? போலீஸும் அவங்க ஆள் தான். அட பாவிகளா! அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன என்னையே அக்யூஸ்ட் மாதிரி மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, என்னையே மேடம் இங்க வர சொன்னீங்க? பெருமாள், அவரால கார் ஓட்ட முடியாது. அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ரொம்ப டயர்டா வேற இருக்காரு. இப்படியே வீட்டுக்கு போக முடியாது இல்ல. விக்ரம், ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மகா.
வீட்ல எல்லாரும் கேட்டாங்கன்னா நீங்க உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பயத்தெல்லாம் கொடுக்கும். சரி ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ எப்படி சமாளிக்க போற? காய்கறி வாங்க போறேன்னு பொய் சொல்லிட்டு தானே வந்த? அதான் விக்ரம், எனக்கு இப்ப எதுவுமே புரியல. இப்போ வீட்டுக்கு போனதுமே அத்தை வச்சு என்ன வாங்குன்னு வாங்க போறாங்க. காய்கறி ஏது விக்ரம்? இது எப்படி நம்ம காருக்கு வந்துச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்பதான் பெருமாளை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். தேங்க்யூ விக்ரம். ஆனா இவ்ளோ லேட் ஆனதுக்கு அத்தை கிட்ட இருந்து சரியான மாத்திருக்கு. அதுக்கெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அத நீ வாங்கிதான் ஆகணும். விக்ரம், என்ன உங்களுக்கு என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? மகா, இங்க பாரு, ஓப்பனா உங்ககிட்ட தெளிவா ஒண்ணு சொல்றேன். நீ நல்லா கேட்டுக்கோ. எனக்கு உன்னோட தைரியம் ரொம்ப பிடிக்கும். உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு, பாசம், மரியாதையும் மாறாம அப்படியே தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே வேற. ஆனா கல்யாணம்னு வரும்போது நீ என்கிட்ட செஞ்சதை எப்போதுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னதை கேட்காம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச ஒரு பெரிய துரோகமா தான் நான் பார்க்கிறேன். அதனால அந்த கோபம் குறையவோ மாறவோ சான்ஸே இல்லை. மகா, அதனாலெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நடந்தது நடந்து போச்சு. நீ செஞ்ச தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தான் இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. 6 மாசம் கழிச்சு நான் மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்கும்போது சைன் பண்ணிட்டு டீசெண்டா போய்கிட்டே இரு. அப்பதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி லைஃப் லாங்கா நிற்கும். அதை நீ மனசுல வச்சுக்கோ. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி நீடிக்கிறதும் முடிஞ்சு போறதும் உன் கையில தான் இருக்கு. மகா, புரியுதுல்ல? புரியுது. சூப்பர், அவ்வளவுதான். மகா, வாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்பணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ ஒவ்வொரு தடவையும் அப்படி பண்ணும்போது எனக்கு பயங்கரமா இரிட்டேட்டிங் ஆகுது. என்னால அதை டாலரேட் பண்ண முடியல. தயவு செஞ்சு இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்காத. நான் சொல்றது புரிஞ்சதா இல்லையா உனக்கு? ஏங்க, அதெல்லாம் என்னமோ நானே விருப்பப்பட்டு செய்யற மாதிரி பண்றீங்க. 6 மாசத்துக்கு யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொன்னது நீங்களா இல்ல நானா? நாம நல்லா சந்தோஷமா தான் இருக்கோமா இல்லையான்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு வேற எப்படி கன்வே பண்ண முடியும் சொல்லுங்க? அதனாலதான் நானும் வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி இப்படி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை உங்களுக்கே இப்படி எல்லாம் ஃபீல் ஆகும்போது ஒரு பொண்ணு எனக்கு எவ்வளவு சங்கோஜமா இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் சகிச்சுட்டு தானே நானும் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இருக்குல்ல சங்கூஜமா தானே இருக்கு. அப்ப தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. கொஞ்சம் தள்ளியே இரு. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க விலகியே இருன்னு. ஆனா வீட்டுல இருக்கவங்க அப்படியெல்லாம் விடுவாங்களா? இன்னைக்கு கூட மாமா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கல்ல, உங்களோட நான் நெருக்கமா இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாரு. உங்க அம்மா என்னடான்னா நாம உண்மையிலேயே நெருக்கமா தான் இருக்கோமா இல்லையான்னு வந்து செக் பண்றதுக்காக நைஸா மேல வந்து பாத்துட்டு போறாங்க. இப்ப கூட உங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. இதெல்லாம் யாரால வந்தது? நீ ஆரம்பத்துல இருந்தே சும்மா இருந்திருந்தா இந்த மாதிரி யாராவது கேட்டிருப்பாங்களா? ஏங்க, என்னங்க நீங்க சும்மா என்னையே குத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லல? இல்ல, நீதானே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கிட்டே உட்கார்ந்துகிட்டு உரசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது. அதனாலதான் இப்போ அதே மாதிரியே இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீ சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி இருந்திருந்தனா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு புதுசா கல்யாணமான ஜோடி பெருசா நெருக்கமே இல்லாம வீட்லயே சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா டவுட் வருமா வராதா?
ஆ? இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையாங்கறத அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சும்மா சொல்லுங்களேன். யோசிப்பாங்கதான். அவ்வளவுதான் விக்ரம். அப்படி யாரும் யோசிச்சிட கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் நீங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் அப்படி செய்யறேனே. ஏய், சும்மா உன் சைடு தப்பே இல்லாத மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத. நெருக்கமா இருக்க மாதிரி நடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே. ஏதோ இந்த உலகத்துல நாம தான் பெஸ்ட் கப்பிள்ன்ற மாதிரி சீன் போடுறியே நீ. அதனாலதான் எல்லாருமே அப்படி நம்மள பாக்குறாங்க. சாதாரணமா கல்யாணம் ஆனவங்க கூட 4 செவத்துக்குள்ளதான் அந்நுண்ணியமா இருப்பாங்க. ஸ்வேதா, நீ மட்டும் தான் வந்தியா? சரவணன் வரலையா? அவர் வரலனா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதான் நான் மட்டும் வந்துட்டேன். ஆமா, சரவணன் எப்படி ஹனிமூனுக்கு வர ஒத்துக்கிட்டாரு? அவர் எங்க நான் ஒத்துக்கிட்டாரு. வீட்ல கல்யாணம் ஆகாத தங்கச்சியை வச்சுக்கிட்டு நம்ம ஹனிமூன் போனா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த அபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. திடீர்னு வந்து நீங்க ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவரே மனசு மாறி போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அபியே வந்து உங்க 2 பேரையும் போயிட்டு வர சொன்னாலா? நிஜமாவா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே எனக்கு. என்னாலையும் தான் அதை நம்ப முடியல. ஆனா அவ பேசினதெல்லாம் வச்சு பாக்கும்போது லைட்டா அவ மனசு மாறி இருப்பான்னு தான் தோணுது. உண்மை என்னமோ அது அபிக்குதான் வெளிச்சம். பரவாயில்லையே, அவளே வந்து அப்படி சொல்லிருக்கான்னா கண்டிப்பா அவ மனசு கொஞ்சம் மாறி இருப்பான்னு தான் தோணுது. எப்படியோ அவ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்தா ஓகேதான். சரி, அதை விடுங்க அண்ணியாரே. வீட்ல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த வீட்ல நானே செஞ்சு சாப்பிட்டு ஒரே செம போரிங் ஆயிடுச்சு. அதான் உங்க கையால சமைச்சத சாப்பிடலான்னு கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ, நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே. ஐசக்காவும் கோயிலுக்கு போயிட்டா. நானும் இவர ட்ரெஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுட்டு சமைக்கலான்னு அசால்ட்டா இருந்துட்டேன். நீங்க வரீங்கன்னு சொல்லிருந்தா நான் முன்னாடி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்லம்மா மகா, நீ பொறுமையாவே செய். ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவளுக்கு தெரியாதா என்ன? ஆமா நீ ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையாவே செய்யுங்க. நான் என்ன ஹெல்ப் பண்றேன். ஆஹாஹா, அதானே வேணாங்கிறது. நீங்க தான் என் கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்புறம் நீங்களே ஹெல்ப் பண்ணா அது உங்க கையால சமைச்சதா ஆயிடும்ல. சோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஒரு ½ an hour தாங்க, அதுக்குள்ள ஃபுட் ரெடி ஆயிடும். சரிங்க அண்ணி. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். நீ இரு, நான் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். சரியா? சரிண்ணா. என்னம்மா அப்படி பாக்குற? ஏண்டி வந்தியே, அம்மா கிட்ட ஒரு 4 வார்த்தையாவது பேசினியாடி? என்னமோ அவளை பார்த்த உடனே அப்படி கொள்ளாவற. அட, நீ என்னம்மா அதுக்கு அப்படி கோச்சுக்கிற? நீ அம்மா இல்ல. இங்க கொடுங்க. இந்த மேலாப்ல இருக்கிற தோல் எல்லாம் அப்படி சீவிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன சின்னதா கியூப் கியூபா கட் பண்ணணும். அவ்வளவுதானே? என்ன பண்றேன், நானே பண்றேன். குடு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? கை பத்திரம், கை பத்திரம். ஓகே, ஸ்லோவா. இப்படிதானே? கரெக்ட் தானே? என்னப்பா உளறிட்டு இருக்க நீ? ஏங்க, நான் உளறலாம் செய்யலங்க, உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே நாமளே விலகி இருக்கணும்னு நினைச்சா கூட உங்க அம்மாவும் அப்பாவும் விடவே மாட்டாங்க. மாமா கூட பரவாயில்லங்க, நம்மள நம்பிட்டாரு. ஆனா அத்தைக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற டவுட் அப்படியே தாங்க இருக்கு. டவுட் இருக்கா? எப்படியும் ஸ்வேதா அன்னிக்கிட்ட அத்தை இத பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா
இனிமே ஸ்வேதாவும் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா பாருங்களேன். ஹேய், என்ன மகா சொல்ற? அப்படின்னா சிபிஐ ரேஞ்சுக்கு எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க போலயே. எக்ஸாக்ட்லி. அவங்க எல்லாரும் நம்புற வரைக்கும் நாம 2 பேரும் வெளியே நடிச்சுதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறேன்னு நம்ம 2 பேரையுமே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, என்ன கொடுமை இது. ஆமாங்க, இது ரொம்ப கொடுமைதான். இதுக்கு கள்ளக்காதலே பரவாயில்ல போலயே. வாட்? கள்ளக்காதலா? சாரி, ஐ மீன் பொய்யான காதலே பரவாயில்லன்னு சொல்ல வந்து டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப ஊர் உலகத்தோட பார்வையில நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட வீட்டுல இருக்கிறவங்க நம்மள உண்மையா நம்பவே மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுங்க. சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காத, வேலையை பாரு. எங்க எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? சமைச்சு முடிக்கிற வரை நீங்க இங்கதான் இருந்தாகணும். ஹலோ, என்ன விளையாடுறியா? என்னோட வேலை காய்கறி கட் பண்றதோட முடிஞ்சு. சமைச்சு முடிச்சிட்டு ரூமுக்கு வரேன்னு கூட சொல்லி பாத்துட்டேன். அதுக்குள்ள அவருக்கு அவசரமே பொறுக்கல. என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்களோ, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஐயோ, என்னம்மா பேய் அறிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்க? நம்ம விக்ரம் அண்ணனா இப்படின்னு உன்னால நம்பவே முடியல. என்னாலயே நம்ப முடியலமா. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஆனா ஒண்ணுமா, நம்ம விக்ரம் அண்ணனா இந்த அளவுக்கு பொண்டாட்டி பைத்தியமா ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. நானும் தாண்டி. ஆமாமா, உங்களுக்கு டேஸ்டா தான் தெரியும். ஏன்னா என் அண்ணன் கையால சாப்பிட்டதாச்சே. எச்சில் சாப்பாட சாப்பிடுறது தப்புன்னு கூட தெரியல, நீங்க எல்லாரும் அதுக்கு சிரிக்கிறீங்க வேற. என்னங்க நமக்குள்ள என்னங்க எச்சில் எல்லாம்? இதெல்லாம் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நார்மலா பண்ணிக்கிறது தான். அண்ணா, சும்மா நாங்கெல்லாம் இருக்கோம்னு நடிக்காத, ஓகேவா? நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன? கைய தொடச்சுக்கோங்க. எதுக்கு இப்ப நீ ஓவர் ஆக்டிங் பண்ற? இங்கதான் யாரும் இல்லல்ல. என்னங்க இப்ப நான் என்னங்க கேட்டுட்டேன்? கை தொடக்க தானே சொன்னேன். ஒன்னும் தேவையில்ல. இங்க பாரு, நெருக்கமா இருக்கிறத காட்டுறேன்னு சொல்லி ரொம்ப என்ன இரிட்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதாமா. ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுமையா இருக்கேன். என்னாச்சுன்னா ஏன் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? நோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான். என்னாச்சா நீ? ஏன் இப்படி அண்ணன் டென்ஷனா போறான்? ஆஹா, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன நீ? நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்க அண்ணன் போனதே வெறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஆஹா, அது நானும் அவரும் கிச்சன்ல கட்டி புடிச்சுக்கிட்டு நின்னத அத்தை பாத்துட்டாங்கல்ல.
அது அவரால் ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணாரு. அத்தை ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு என்னமோ வருத்தம்லாம் பட்டாரு. இதுல வருத்தப்பட என்ன இருக்கா நீ? கல்யாணம் ஆன சின்ன ஜெருசுங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா அண்ணா அதுக்காகலாம் பேசிட்டு போன மாதிரி தெரியலையே. இந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. பாத்தியா, இவர் பாட்டுக்கு 6 மாசம் வரைக்கும் நம்ம கணவன் மனைவியா நடிப்போம், யாருக்கும் டவுட் வராம நடந்துக்கும்னு ஈஸியா சொல்லிட்டாரு. எப்படி ஆயா தூங்குறாரு பாரு. நம்ம தான் எல்லார்கிட்டயும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. லூசு பாஸ், அங்க அவசரப்பட்டு குடும்பம் எல்லாம் செட் ஆகாதுன்னு உளறி கொட்டிட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி தூங்கிட்டு இருக்கியா? நீ சொன்னதெல்லாம் சமாளிக்க இல்லாத பொல்லாத கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இனிமேலாவது பப்ளிக்ல பேசும்போது கொஞ்சம் உளராம ஜாக்கிரதையா பேசு. ரொம்ப அசந்து தூங்குறாரு போல. தூங்கட்டும் தூங்கட்டும். ஏற்கனவே அத்தைக்கும் புலி சித்தப்பாக்கும் தான் நம்ம மேல டவுட் இருந்துச்சு. ஸ்வேதாக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஸ்வேதா நேரடியா வேற கேட்டுட்டாங்க.